வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சர்க்குலர் அப்டேட் பார்க்கலாம், ப்ளஸ் சிலபஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட டென்டென்டிவ் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டென்டென்டிவ் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஷெடியூலில் தான் வந்து கரெக்டாக நமக்கு அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் ஏற்கனவே நமக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ குவார்டர்லி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 18ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த அகாடமிக் கேலண்டருக்கு பார்த்திங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 18ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மந்தில். இந்த ஆகஸ்ட் மந்த்தை விட்டு அதுக்கடுத்து செப்டம்பர் 18ஆம் தேதி எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா 12th 11th 10th. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்ன அப்படின்னா 11th தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் பாஸ் சொல்லிட்டாங்களே, 11th வந்து ஆல் பாஸ், பப்ளிக் வந்து இல்லை, நோ பப்ளிக், ஆல் பாஸ், அப்போ எப்படி குவார்டர்லி ஆஃப் இயர்லி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 11th பொறுத்த வரைக்கும் பப்ளிக் மட்டும்தான் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 11th ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஸ்கூல் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் 10th 12th குவார்டர்லி ஆஃப் இயர்லி இந்த மாதிரி எழுதுகிறாங்களா, அது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் நீங்களும் எழுதுவீங்க. அதனால் 11th சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. 11th தான் 12th வந்து பேசிக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஸ்கூல் லெவலில் இருக்கும். ஸோ பழைய பேட்டர்ன் பிரகாரம் இப்போ 9thலாம் ஸ்கூல்லே எழுதுகிறாங்க பார்த்தீங்களா எக்ஸாமு, அதே மாதிரி 11th ஆனுவல் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட பப்ளிக் தான், அதுவும் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஸ்கூல்லே வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்இஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 11th வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இப்போ குவார்டர்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாக்டாக 11th 10th 12th. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல். இதுக்கு மேலே வந்து செகண்ட் மிட் டர்ம் நவம்பர் இருக்குது, 1 மார்க் டெஸ்ட்டு டிசம்பரில் வந்து வைக்கிறாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் அஃபிஷியல் ஷெடியூல். இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் பள்ளி கல்வித்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் டேபிள் வந்து மேக் பண்ணுவாங்க. இதில் மெயினாக நமக்கு ஆஃப் இயர்லி குவார்டர்லி ரொம்ப முக்கியம். ஏன்னா இதான் நீங்கள் அடுத்தடுத்து ரிவிஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்டென்டிவ் டைம் டேபிள் 2025-26 2025-26க்கான போடப்பட்ட ஷெடியூல். இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி ஷெடியூல் பார்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து எலெக்ஷன்லாம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் 11th வந்து பப்ளிக் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 10th 12th அட்டன் டைமில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிவிட்டு லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க இந்த வருஷம். ஸோ மேபி சிலபஸும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்டர்லி பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அதான் பிகைன் ஆகுது. இதை மனசில் வச்சுட்டு தொடர்ந்து படிங்க. சிலபஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.